நேற்றைய தினமே பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஓரிரு தினங்களில் ஒட்டுமொத்த வேட்பாளர்களும் அறிவிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். அண்ணாமலை வந்து அதிர்ச்சியில் இருக்கிறதா சொல்றாங்க. அவர் கேட்ட தொகுதி கொடுத்து பாஜக ஒதுக்கல, நாங்க அதிமுக தான் சொல்லிட்டு போட்டியிட முடிவை கைவிட்டதா சொல்றாங்க. எங்க கட்சியை பத்தி கேளுங்க. கூட்டணி இருக்காங்க, உங்க கூட்டணியில கூட்டணிக்கு எங்களுக்கு சம்பந்தம். அதாவது கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அறுக்க தெரியாதவன்ட்டு 64 கற்கருவான்னு சொல்லுவாங்க. நான் அதை கொஞ்சம் நாகரிகமா சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி வாக்கே இல்லாத கட்சிகளை அவர் இன்னைக்கு கூட்டணி என்று சேர்த்து வைத்திருக்கிறார். எங்கள் கூட்டணி அப்படிப்பட்டது அல்ல. எங்கள் கூட்டணி மகத்தான வாக்குகளை பெற்றிருக்கிற கட்சிகளை இணைத்திருக்கிற ஒரு சிறப்பான வரவேற்புக்குரிய, மக்களுடைய வரவேற்புக்குரிய கட்சிகள் இணைந்திருக்கிற கூட்டணி. வேதாரண்யமும் நாகப்பட்டினம் மட்டுமல்ல, தேசிய முற்போக்கு கூட்டணி போட்டியிடுகிற, தமிழகத்தில் போட்டியிடுகிற அனைத்து தொகுதியிலும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி. எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தின் போது அதிமுக சொன்னாங்க, பாமக ஒதுக்கிருக்காங்க. பாமக அது ஒட்டுநர் பாதிக்கிற மாதிரி இருக்கு. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை, புரட்சி தமிழர் எடப்பாடியாரை பொறுத்தவரை, கழக தொண்டர்களை பொறுத்தவரை, கீழ்வேலூரில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டால் அவசியம், அது தேவை என்று எல்லோரும் கருதினோம், நான் உட்பட. ஆனால் கூட்டணியில் அவர்களுக்கும் சீட்டை வழங்க வேண்டும், அதை வற்புறுத்தி கேட்கிற போது கொடுக்க வேண்டும். அதனால அவங்களும் கொடுக்கணும்ல சீட்டு. புதிய தமிழகம் புரியல. வேதாரண்யத்திலையா? வேதாரண்யத்தில் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் என்பது மிக 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 குறைவு. தொடங்கி முடிக்கப்படாமல் இருக்கிற பணிகள் இருக்கிறது. அந்த பணிகள் முடிக்கப்பட்டால் பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு வேலையும், பொருளாதார புழக்கமும், வாழ்வாதார மேம்பாடும், வேலை வாய்ப்பும் மிகுந்து கிடைக்கும். வேதா ஆயத்தாடை பூங்காவை பொறுத்தவரை மாநில அரசு இடத்தை, அரசு நிலத்தை, 141 ஏக்கர் நிலத்தை ஜவுளித்துறைக்கு, கைத்தறித்துறைக்கு பெயர் மாற்றம் செய்து கொடுத்து விட்டது. திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு விட்டது. முதல் கட்ட பணிகளுக்காக 100 கோடி திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு அதில் மத்திய அரசிடம் அனுமதி கேட்கப்பட்டது. அந்த நேரத்தில் ஆட்சி மாற்றம் வந்துவிட்ட காரணத்தால் இந்த ஆட்சியாளர்கள், திமுக ஆட்சியாளர்கள் அதை வற்புறுத்தி வலியுறுத்தி பெற அவர்கள் முன்வரவில்லை. அதனால் இந்த பணி கிடப்பிலே கிடக்கிறது. இருப்பினும் கூட வேதாரண்யத்தில் இந்த ஆயத்தாடை பூங்கா கொண்டு வர வேண்டும் என்கிற அந்த கொள்கை வெற்றி பெற்றிருக்கிறது. எப்படி என்றால், 4 கம்பெனிகள், ஒவ்வொரு கம்பெனியும் 100 பேர், 125 பேர் என இப்போதைக்கு 425 பேர்கள் பெண்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் 10,000 ரூபாய்க்கு குறையாமல் சம்பளம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், ஊதியம் பெறுகிறார்கள். நாம் திட்டமிட்டபடி வேத ஆயத்தாடை பூங்கா அங்கே அமையுங்கிற பொழுது 24,000 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இது ஏன் வேதாரண்யத்தை நாங்கள் முக்கியமாக கருதுகிறோம் என்று கேட்டால், டெல்டா மாவட்டத்தில் ஒன்றாக இருப்பதுதான் வேதாரண்யம் என்று சொன்னாலும் காவிரி பாயாத பகுதி வேதாரண்யம். முற்றிலும் மானாவாரி, மானம் பார்த்த பூமியாக இருக்கிற இடம் வேதாரண்யம். அதனால் அங்கு இருக்கிற சகோதரிகளுக்கு, மகளிருக்கு வேலை வாய்ப்பை நாம் உருவாக்கி கொடுத்திட வேண்டும்.
நிரந்தர வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும். அந்த நோக்கத்தோடு தொடங்கப்பட்டதுதான் வேத ஆயத்த அடை பூங்கா. எடப்பாடியாரின் அரசு அமைந்தவுடன் வேத ஆயத்த அடை பூங்கா உடனடியாக தொடங்கப்படும். ஒரு எப்படி இன்றைக்கு திருப்பூர் பேசப்படுகிறதோ அதை போல வேதாரண்யத்தில் மினி திருப்பூர் வேதாரண்யம் என்று அழைக்கப்படுகிற நிலை வரலாறு உருவாகும். நாகப்பட்டினம் மாவட்டத்துல 1550 கோடி ரூபாய்க்கு ஜல்ஜீவன் சக்தி உருவாக்குறாங்க. ஆனா குடிநீர் இணைப்பு பல ஊராட்சி கொடுக்கலாம். ஆனா வீட்டுல பஞ்சாயத்து போர்டு கனெக்ஷன் கொடுத்து வரி கட்ட சொல்லி இப்ப மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. குடிநீர் வடிகால் வாரியத்தினுடைய அதிகாரிகள் என்னோடு தொடர்பு கொண்டு ஒரு 15 தினங்களுக்கு முன்னால் நாளைய தினம் முதலமைச்சர் ஜல்ஜீவன் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார், நீங்களும் வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார்கள். எனக்கு நகைப்பாக இருந்தது. அவரிடத்துல கேட்டேன், பணிகளே முற்று பெறவில்லை. ஆங்காங்கே கருப்பு பைப்பெல்லாம் மரத்திலே கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது, சுருக்குமாட்டி தொங்க விட்டிருப்பதை போல கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தண்ணீரை விட்டு பரிசோதனை செய்து பார்க்கவில்லை, டெஸ்ட் எல்லாம் பார்க்கல. இப்படி இருக்கிற போது ஒப்பந்தக்காரர்களுக்கு ஓராண்டு காலத்திற்கு மேலாக வேலை முடித்தவர்களுக்கு நீங்கள் இதுவரை ஒப்பந்த அந்த பணம் வழங்கப்படவில்லை என்று ஒப்பந்தக்காரர்கள் சொல்கிறார்கள். இவ்வளவும் நிலுவையில் இருக்கிற பொழுது எப்படி திறப்பீர்கள் என்று நான் கேட்டேன். இது அவர் காதுக்கு போயிருக்குமோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் மறுநாள் அந்த திட்டம் தொடங்கப்படவில்லை. இன்றைக்கும் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கூட நான் பார்த்தேன், தலைஞாயிறியில கடை தெருவில் ஒரு பெரிய குழியை வெட்டி ஆட்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், பைப்பை மாற்றி கொண்டிருக்கிறார்கள், பைப்பை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த கிராமப்புறங்களுக்கு தண்ணீர் கொடுக்கிற ஜல்ஜீவன் திட்டமானாலும் சரி, நகரப்புறங்களுக்கு தண்ணீர் கொடுக்கிற அம்ருத் திட்டமாக இருந்தாலும் சரி, முழுமையாக முற்று பெறவில்லை. தவறு. அதாவது தம்பி, உங்களுக்கு நல்லா தெரியும், நாகப்பட்டினத்துல நமக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்டே கட்டப்படல, பூமியோட இருக்கு பஸ் ஸ்டாண்டு. ஆனா கடைக்கு ஏலம் விட்டாங்களே, அதுதான் திமுக சர்க்கார். வேதாந்தத்துல நறுமண மல்லிகைப்பூ நறுமண தொழிற்சாலை வந்து நீண்ட கால கோரிக்கையா இருக்கு, அது என்ன நிறைவேற்றப்படாமல இருக்கு. அதாவது காமேஸ்வரத்துல மாம்பழ கூழ் தொழிற்சாலை கொண்டு வந்தோம், கூட்டுறவுத்துறை மூலமாக விவசாயிகளை இணைத்து கொண்டு வந்தோம். போதிய மாம்பழங்கள் கிடைக்கவில்லை. அதுக்கு பதிலாக நம்ம இதுல கிருஷ்ணகிரியில் இருந்து கொண்டு வந்து அதை தொடங்கினோம். அது பற்றாக்குறையின் காரணமாக லாபகரமாக இயங்காமல் போயிற்று. அதுபோல மல்லிகைப்பூ விளைவது என்பது உண்மை. ஆனால் ஃபேக்டரிக்கு பயன்படுத்தக்கூடிய மல்லிகைப்பூ இல்லை, போதாது. இது அரசு அதிகாரிகளுடைய முடிவு. புதிய தமிழகம் புதிய பாரதம் கட்சி வந்து உங்க கூட்டணி அதிருப்தியில இருக்கு, சீட்டு கூட்டணி விட்டு வெளியேறுவாங்களா, கூட்டணியிலே கொடுக்குறாங்க கிருஷ்ணசாமி? சிலர் ஒருமித்த கருத்தோடு வேகமாக வந்து சேருவார்கள், சிலர் பேச்சுவார்த்தையில இருப்பார்கள். இதெல்லாம் பொதுச் செயலாளருக்கு மட்டுமே தெரிந்த விஷயம், எங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. புரியல. வேதாந்திலேயே அதிமுக ஓட்டு போடணும். ஏன் ஓட்டு பண்ணணும்னா அப்படியா கேட்டீங்க? அப்படியா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3 முறையாக தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிற தொகுதி வேதாரண்யம். அப்பகுதி வாழ் வாக்காளர் பெருமக்களின் பேரன்பையும் பேராதரவையும் பெற்றிருக்கிற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மீதும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீதும் இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் மீதும் நம்பிக்கை வைத்திருக்கிற மக்கள் வாழ்கிற பகுதி வேதாரண்யம் தொகுதி. அதோடு இன்றைக்கு எங்களுடைய கூட்டணியில் இணைந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கிற பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீது மக்கள் அபரிமிதமான நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அதாவது 2 விஷயம். மண்ணை காக்க மத்திய அரசு வலுவாக வேண்டும்.
மக்களை காக்க மாநில அரசு வலுவாக இருக்க வேண்டும். இதுதான் நாட்டுக்கு தேவை. அந்த தேவையில் மண்ணை காக்கிற மத்திய அரசு என்பது சரியான அரசு தான், சரியான பிரதமர் தான், உலகம் பாராட்டுகிற பிரதமர் தான், தலைவர் தான் என்று சொல்லுகிற இடத்திற்கு பிஜேபி இருக்கிறது. மக்களை காக்க மாநில அரசு என்று சொல்வது கடந்த 4.25 ஆண்டுகளில் எடப்பாடியார் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது ஜல்லிக்கட்டுவாக இருந்தாலும் சரி, அது டெல்டா மாவட்டத்தில் ONGC புறப்பணம் போடுகிற பணியாக இருந்தாலும் சரி, எரிவாயு எடுக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இங்கே டெல்டா மாவட்டத்தினுடைய வெள்ளமாக இருந்தாலும் சரி, புயலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் மக்களை காக்கிற அரசு எடப்பாடியாருடைய அரசு தான். அந்த அரசு மீண்டும் வேண்டும் என்பதிலே மக்கள் அழுத்தமான நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறார்கள். இதே வேதாரண்யம் மட்டுமல்ல, 234 தொகுதியுமே எடப்பாடியாரின் வசம். கடந்த 5 ஆண்டுகளில் விலைவாசி ஏற்றம் என்பது விஷம் போல் ஏறி இருக்கிறது என்று சொல்வார்கள். விண்ணை தொடும் அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் எந்த காரணமும் இல்லை. ஒரு நாட்டில் போர் நடந்தால் அவசர கால பிரகடனம் அறிமுகப்படுத்தினால் அங்கே விலைவாசி உயரும். கடும் புயல் அடித்தால், மோசமான வறட்சி ஏற்பட்டால், தாளாத வெள்ளம் ஏற்பட்டால், இயற்கை பேரிடர் ஏற்பட்டால் விலைவாசி ஏறும். இதுதான் இயற்கை, நாம் பார்த்திருப்பது. ஆனால் ஆண்டுக்கு ஆண்டு விலைவாசி உயரும் தான், பைசா பைசாவாக உயரும். ஆனால் இந்த சதவீதம் உயர்ந்திருக்கிறது என்பது எந்த காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உயர்வு அல்ல. தாங்க முடியாத விலை உயர்வு, சகித்துக் கொள்ள முடியாத விலை உயர்வு. இந்த விலை உயர்வையும் இந்த ஸ்டாலின் அரசு மின் கட்டணம், சொத்து வரி, குடிநீர் வரி, கழிவுநீர் வரி, எண்ணற்ற வரிகளை போட்டு மக்களை துயரத்திற்கு ஆளாக்கிவிட்டது. அதனால்தான் எடப்பாடியார் இந்த ஏற்றத்தை, இந்த கஷ்டத்தை, இந்த சங்கடத்தை குறைக்க கருணை தொகையாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 10,000 வழங்கப்படும் என்று அறிவித்ததனுடைய நோக்கமே இதுதான். அது திமுக ஆட்சியை போல 5 ஆண்டுகளுக்கு பின்னாலே நிறைவேறாது, உடனடியாக நிறைவேற்றுவார் எடப்பாடி. பெட்ரோல் விலை ஏறிட்டு இப்ப இன்னைக்கு நாயகரான் அது உங்களோட கூட்டணியை பாதிக்குமா? பெட்ரோல் விலை ஏறிடுச்சு. உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை ஜீவன் மனிதர்களாக இருக்கிற அவ்வளவு பேருக்கு நல்லா தெரியும். ஈரானில் போர் நடக்கிறது, அமெரிக்காவும் அதில் தலையிட்டு இருக்கிறது, இஸ்ரேல் எதிர்த்து நிற்கிறது, அரபு நாடுகளில் இன்றைக்கு குண்டு வெடித்துக் கொண்டிருக்கிறது. இது போன்ற நிலை இருக்கிற பொழுது மோடி அவர்கள் சாதுரியமாக உலக தலைவர்களோடு எங்கெல்லாம் எரிபொருள் கிடைக்குமோ அந்த நாட்டினுடைய தலைவர்களோடெல்லாம் பேசி அந்த இறக்குமதியாகிற கொண்டு வருகிற அந்த கப்பல்களை பாதுகாப்பாக சேதமில்லாமல், அங்கே எந்த விதமான நாட்டினுடைய அச்சுறுத்தலும் இல்லாமல் பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்க்கிற நடவடிக்கையை இதுவரை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறார் என்பது பாராட்டுதலுக்குரிய. அதிமுக தலைமையில கூட்டணி இருக்குது, ஆனா கூட்டணி கட்சிகளுக்கு காங்கிரஸ் நேற்றைய தினம் உங்களுடைய கேள்விக்கு எடப்பாடியார் அவர்கள் அருமையான பதில் சொன்னார். எங்களுடைய கட்சியில், எங்களுடைய கூட்டணியில் இந்த சின்னத்தில் தான் இவர் நிற்க வேண்டும், அந்த சின்னத்தில் தான் அவர் நிற்க வேண்டும் என்கிற நிர்பந்தம் கிடையாது. யாருக்கு எந்த சின்னம் பிடிக்கிறதோ அந்த சின்னத்தில் நிற்கலாம் எங்களுடைய கூட்டணியில் என்று எடப்பாடியார் அழகாக நிறுத்தி சொன்னார். ஐயா நிக்கிறாங்க, சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர் தான், இந்த சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர் தான்.
நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால வாக்குகள் கிடைக்கும். ஏன்னா ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், அதாவது சிறுபான்மை மக்களை, குறிப்பாக இஸ்லாமிய சமுதாய மக்களை போராட்ட களத்திற்கு கொண்டு வந்தார்கள். அதிலும் குறிப்பாக பெண்களை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை. அவர்களையும் போராட்ட களத்தில் கொளுத்துகிற வெயிலில் அவர்களை எல்லாம் கொண்டு வந்து கஷ்டப்படுத்தினார்கள். எதை சொல்லி? சிஏஏ என்று சொல்லி அவர்களை கஷ்டப்படுத்தினார்கள். சிஏஏ வந்தால் இந்த நாட்டிலே பிரளயம் ஏற்பட்டுவிடும், சிறுபான்மையில் யாரும் வாழ முடியாது, எவரையும் குடி வைக்க மாட்டார்கள், எல்லோரையும் வெளிநாட்டுக்கு அனுப்பி விடுவார்கள் என்றெல்லாம் பொய் சொன்னார்கள். நாங்கள் இல்லை, அது தவறு, நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம். சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது புரட்சி தலைவர் காலம் தொட்டு, புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் காலம் தொட்டு, எடப்பாடியார் காலம் வரை தொடர்ந்து இதுதான் எங்களுடைய கொள்கையே, அதுதான் என்று நாங்கள் சொன்னோம். அன்றைக்கு சிலர் ஏற்க மறுத்தார்கள், சிலர் ஏற்றுக்கொண்டார்கள், பலவிதமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு சிஏயினால ஒரே ஒரு நபர் பாதிக்கப்பட்டார். இந்த ஊரில், இந்த தாலுகாவில், இந்த மாவட்டத்தில், இந்த மாநிலத்தில், இந்த நாட்டில் பாதிக்கப்பட்டார் என்று சொன்னால் நானே அரசியல் வாழ்க்கையை விட்டு விலக கூட தயார். முடியுமா? இல்லை, அறவே இல்லை, 100க்கு 100 இல்லை. தவறான செய்தி, ஒரு தவறான இல்லாத பொல்லாத ஒரு நிகழ்வை அவர்கள் பூதாகரமாக்கி களத்திற்கு கொண்டு வந்து மோசமான ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தினார்கள். இதுதான் உண்மை. இன்னைக்கு மக்கள் அவர்களே புரிந்து கொண்டார்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா டாக்டர்?